அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். லாஸ்டா ஒரு பேப்பர் டிஸ்கஷன்ல உங்களை சந்திக்கிறேன். இதோட எல்லா அஜிட்டுக்குரிய வேலைகளும் முடியுது. ரைட், இந்த பேப்பரை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இதோட வேலையை முடிச்சு போடுது. இது 3 ஹவர் பேப்பர்னு போட்டிருக்கு. ஆனா இந்த பேப்பர் 3 ஹவர்ல செய்ய வேண்டிய பேப்பர் இல்லை. பிகாஸ் இது ஆகவும் இலகுவான ஒரு பேப்பர். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல பாருங்க. பாடசாலையின் வகுப்பறைகளிலும் ஆய்வுகூடங்களிலும் இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வலை அமைப்பு வகை. பதிவாக கற்றுக்கொள்ளணும். பாடசாலையின் வகுப்பறைகளிலும் ஆய்வுகூடங்களையும் இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வலையமைப்பு வகை என்னன்னு இங்க கேட்க. அப்ப பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான நெட்வொர்க் வந்து லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். மேன் யூஸ் பண்றது பல தூரங்கள்ல, அதாவது டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இப்ப கொஞ்சம் கூடிய தூரங்கள்ல இருக்கிறவங்களை இணைக்கிறதுக்கு. இங்க வேன் ஒன்று இல்ல, விஏஎன் டபிள்யூஏஎன் ஒரு இன்டர்நெட்டுக்கு எக்ஸாம். அப்ப ஆன்சர் லேன். தரவுகளை ஒரே நேரத்தில் இரு திசைகளிலும் ஊடுபடுத்துவதற்கு உதாரணமாக அமையும். உங்களுக்கு படிச்சிருக்கேன் டுப்ளெக்ஸ் மோட், ஃபுல் டுப்ளெக்ஸ் மோட், ஹாஃப் டுப்ளெக்ஸ் மோட், சிம்ப்ளெக்ஸ் மோட். சிம்ப்ளெக்ஸ் மோடுக்கு எக்ஸாம்பிள் ரேடியோ, வாக்கி டாக்கி வராது, டிவி. அதே மாதிரி ஹாஃப் டுப்ளெக்ஸ் மோடுக்கு சொல்லியிருக்கேன் வாக்கி டாக்கி. இரு வகையிலையும் தொடர்பு கொள்றது. ரெண்டு பக்கமும் டேட்டா மீடியம் சென்டர், சென்டர் மீடியம் டேட்டா ஒரே நேரத்தில் இங்கேயும் ஒரே நேரத்தில் இங்கேயும் மாறு வர்றது ஒரே நேரத்தில் செய்யக்கூடியது ஒரே ஒரு டெலிபோன் மட்டும்தான். வாக்கி டோக்கில பயன்படுத்தப்படுற தரவு வகை, அதாவது எப்படி ஊடுகடத்தப்படுதுன்னா அது வந்து அரை இருவழி போக்கு முறை. உங்களுக்கு தியரியில படிப்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட், பின்வரும் பட்டியல்களில் எவை பின்வரும் பட்டியல்களில் எவை எவை மேலோடிகள் மாத்திரம் கொண்டது. வலை மேலோடிகள் தான் உங்களுக்கு தெரியும். வெப் பிரவுசர்ஸ், இன்டர்நெட் வெப்சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணி வெப்ல பாக்குறதுக்கு யூஸ் பண்ணப்படுற சாஃப்ட்வேர்ஸ் தான் அது. அது இதுல இருக்கிற விடையே பாருங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வரும், ஃபயர்ஃபாக்ஸ் வரும், கூகுள் குரோம் வரும். ஸோ முதலாவது ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர்ல லினக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வராது, கூகுள் குரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வரும். இதுல பாத்தீங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓப்பன் ஆஃபீஸ் ஒரு வேர்ட் சாஃப்ட்வேர், ஃபயர்ஃபாக்ஸ் வரும். ஓப்பன் ஆஃபீஸ் வராது, அது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். கூகுள் குரோம் வரும், ஃபயர்பாக்ஸ் வரும். ஸோ எல்லாமே வர்றது முதலாவது ஆன்சர். ரைட், கணினியை தனித்துவமாக இனங்கான உணவுகள். இது உங்களுக்கு தியரியில வந்திருக்கோ தெரியல, மிஸ் ஆயிட்டோ தெரியல. இணையத்தில் உள்ள ஒவ்வொரு கணினியும் தனித்துவமாக இடங்கான உணவு உதவுறது வந்து ஐபி அட்ரஸ்ன்னு சொல்றது. வீட்டுக்கு நமக்கு எப்படி ஒரு அட்ரஸ் இருக்குமோ அதே போல கணினிக்கு இருக்கிறது ஐபி அட்ரஸ். இணைய பக்கங்களை தனித்துவமாக பார்வையிட பயன்படுத்தப்படும். இணைய பக்கங்களை தனித்துவமான ரிசோர்ஸை தேடி பெறுறது உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். யூஆர்எல், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஸோ அதுக்கு ஆன்சர் யூஆர்எல். நெக்ஸ்ட், இதுல ஆள்கள பேர் எதுன்னு கேட்டிருக்கு. இது ஹெச்டிடிபி வந்து ஒரு புரோட்டோகால். www வந்து உலகளாவிய வலை, edupub.lk வந்து ஆள்கள பெயர், தனிய .lk மட்டும் உயர் ஆள்கள பேர், டாப் லெவல் டொமைன். ஹோம் இண்டெக்ஸ், ஹோம் வந்து லொகேஷன், index.html குறிப்பிட்ட ரிசோர்ஸ் எங்க இருக்கோ அந்த ரிசோர்ஸ். ஸோ இதுல ஆள்கள பேர் வந்து edupub.lk. வேர்ல்ட் வைட் வெப்பை கண்டுபிடிச்சால் வந்து இதுல விட இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும், படிப்பித்து தந்திருந்தேன், சர் டிம் பெர்னர்ஸ் லீ. ஸ்பெல்லிங் சரியா தெரியல, பார்த்துக்கோங்க. ரைட், இதுல தேர்டர் பொறி எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. நான் உங்களுக்கு தேர்டர் பொறிக்கும் வெப் ப்ரௌசர்ஸுக்கும் வித்தியாசம் சொல்லி தந்திருக்கேன். தேர்டர் பொறி உள்ள இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா வெப்சைட்ஸ்லயும் இருந்து தேவையான தகவலை பெற்றுத்தாரும். பட் வெப் ப்ரௌசர்ஸ் அப்படி இல்லை, வெப்சைட்ஸை வியூ பண்ற யூஸ் பண்ற. ஸோ இதுல தேர்டர் பொறி கூகுள் இருக்கு. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. பிங், ஆர்ச்.com, எம்எஸ்என், DuckDuckGo போன்றவற்றை சொல்லிக்கோ. தீங்கற்றது போன்று தோன்றுகின்ற போதிலும் தீங்கு பயக்கும் மென்பொருள். இதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தரலன்னு நினைக்கிறேன்.
மெலிசியஸ் சாஃப்ட்வேர் ஒரு சின்ன அறிமுகத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோல முடிஞ்சிருக்கும். மெலிசியஸ் சாஃப்ட்வேர்னா தீங்கு பயக்கின்ற சாஃப்ட்வேர். அதுல ட்ரோஜன் ஹார்ஸ், பிஷிங், வைரஸஸ், ஆன்டிவைரஸஸ் இருக்கு. ஆன்டிவைரஸ் வந்து வைரஸ் அழிக்கிற சாஃப்ட்வேர். வைரஸ் வந்து ஒரு தீங்கிழைக்கும் சாஃப்ட்வேர். பிஷிங் அது ஆக்களை ஏமாத்துறது. எப்படின்னா உங்களுக்கு வர மெயில பொய்யான மெயில் ஒன்று உங்களுக்கு அனுப்பி அதை கிளிக் பண்ண வச்சு அதுல இருந்து உங்களோட டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்வது, ஏமாத்துறது. ட்ரோஜன் ஹார்ஸ்டா உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் ஹேக்கா இருக்குன்னே தெரியாது, பட் உங்களை எல்லா டீட்டெயில்ஸும் போய்க்கொள்ளும். பார்க்க நல்லதா இருக்கும், வேறொரு சாஃப்ட்வேரா தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கும், அதே நேரத்தில் இது உங்களை ஹேக் பண்ணி உங்களோட டேட்டாவை திருடி கொண்டு அதுகளுக்கு தான் சொல்றது ட்ரோஜன் ஹார்ஸ். குதிரை, பதுங்கு குதிரை அப்படின்னு சொல்றாங்க. மின்னஞ்சல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் செம்மை நடப்பு வழக்கு என்ன புரோட்டோகால்னு கேட்டிருக்காங்க. HTTP வந்து வெப் புரோட்டோகால். SMTP மெயிலுக்கு. FTP யூஸ் பண்றது வந்து ஃபைல்ஸுக்கு. HTML வந்து புரோட்டோகால் இல்லை, அது ஒரு லாங்குவேஜ். இதுல மெயிலுக்கு யூஸ் பண்றது மின்னஞ்சலுக்கு சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். மின்னஞ்சலுடன் வேறு இடத்தினர் கோப்புகளை இணைத்து அனுப்புவதற்காக பயன்படுத்தப்படும் கருவின்னு கேட்டிருக்காங்க. இமெயில்ல மீ இணைப்புன்னு சொல்றது அது ஒரு உங்களுக்கு தெரியும் ஹைப்பர் லிங்க். அதே போல இதை சொல்றது அட்டாச்மெண்ட். ரெண்டுமே ஒரே மாதிரி சிம்போல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே இப்படி ஒரு ஒரு பின், ஒரு ஃபைல் பின், ஃபைல் கிளிப் பின் மாதிரி வடிவில் இருக்கும், பட் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. டாக்குமெண்ட்டுக்குள்ள ஒரு பெர்டிகுலர் ஃபைல் கிளிப் பின் இருந்தா அது டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட். அதுதான் சொல்றது அட்டாச்மெண்ட்ஸ். பிசிசி வந்து பிளைண்ட் கார்பன் காப்பி, இவருக்கு அனுப்பப்படுறது மற்ற 2 பேருக்கும் தெரியாது. சிசி வந்து கொப்பி அனுப்புற ஆள். ஸ்பேம்ட வந்து தேவையற்ற மெயில்ஸ் தேடுற இடம். மின்னஞ்சல் கணக்கில் அனுப்புவதற்கென தயார் செய்து முழுமையாக பயன்படுத்தப்படாத கடிதங்கள் நீங்க செஞ்சு வச்சிருப்பீங்க ஆனா அனுப்பாம சேவல கிடக்கிறது, அது சொல்றது டிராஃப்ட். இன்பாக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், வார மெயில்ஸ், சென்டரா நீங்க அனுப்புற மெயில்ஸ், டிராஷ்ண்டா அழிக்கப்பட்ட மெயில்ஸ். புதிதாக விருத்தி செய்யப்பட்ட முறைமை பயனர்கள் இறுதி கட்டத்தில் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய அளவுல முறைமை விருத்தி மாதிரி. இது ஒரு முறைமை விருத்தி மாதிரி. இது ஒரு ஜிட் சிலபஸ்ல உள்ளடக்கப்படாதுன்றே சொல்லலாம். ஆனா இது OS லெவல்ஸ்ல இருக்கு, பட் இது ஒரு சின்ன அறிமுகமா குட்டியா அதை சொல்லியிருக்காங்க. இது வாட்டர்ஃபால் மாடல்னு சொல்றது. இதை பத்தி ஒரு பெரிய விரிவான இது ஒன்று உங்களுக்கு தேவையில்லை. தனித்து இயங்கும் மேசை கணினிகளையும் பார்க்க ரைட் தனித்து இயங்கும் மேசை கணினிகளையும் பார்க்க ஒரு வலையமைப்பின் நன்மைகள். வலையமைப்பின் நன்மைகள் என்னன்னு கேட்டுக்கு, வலையமைப்பில் இணைக்கப்பட்ட அச்சுப்பொறி போன்ற ஒரு வன்பொருள் சாதனத்தை பகிர்தல். அதாவது ஒரு ஒரு பிரிண்டரை நிறைய கம்ப்யூட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஒரு பிரிண்டரை பல பேர் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது ஒரு உண்மையாக ஒரு நன்மை தான். அது ஒரு நன்மை. வலையமைப்புடன் தொடுக்கப்பட்ட கணினிகளுக்கு நச்சுறுத்தல் தாக்கங்கள், வைரஸ் அட்டாக் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. கூட காரணம் ஒரு வலைய நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வந்தா அது ஈஸியா எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அது இடர் வந்து கூட. ஸோ இந்த விட வராது. பொறிகளுக்கிலேயே கோப்புகளே அடைவுகளை பகிர்தல். அடைவுகள் இதில் குறிப்பிடுகிறது வந்து கோப்புரைகள், ஃபோல்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஈஸியா பகிர்ந்து கொள்ளலாம், உண்மை. சரி, அப்ப இதுக்கு விட ஏசி. HTML-இன் விரிவாக்கம் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML ஆவணத்தில் படம் ஒன்று வெளியிடுறது உங்களுக்கு தெரியும். இமேஜ் ஃபுல்லா வராது, பிக்சர் இல்ல, போட்டோ இல்ல, IMGSR. HTML கோப்பு நீச்சின்னு சொல்லிருக்காங்க. கோப்பு நீச்சி சொல்லியிருக்கேன், டொட்டுக்கு பிறகு வர்றது. HTML-க்கு என்ன கோப்பு நீச்சி படிச்சிருக்கோம். HTML ஆவணத்தில் ஃபொண்ட் ஒட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பண்பு அல்லாதது. ஃபொண்ட்டுக்கு ஃபேஸ் பார்த்தோம், கலர் பார்த்தோம், சைஸ் பார்த்தோம், கலர் ஸ்பெல்லிங் மாறணும், கலர் பார்த்தோம், ஸ்டைல் இல்லை. பின்வருவனத்தில் கணினிகளின் பண்பாக கருத முடியாது. உணர்ச்சியற்றது சரி, அனுபவமற்றது சரி, உணர்ச்சியற்றது சரி, அனுபவம் இல்லதான், நுண்ணறிவற்றது பிழை, துல்லியமற்றதும் பிழை. துல்லியமானது கணினி.
அதே போல நுண்ணறிவானது கணினி. ஸோ இதுல 2 விட நீங்க யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறா, சில கேள்விகள் வாசிக்கிற பிள்ளை ஏற்படலாம். எதுவும் பிள்ளைகளை கண்டுபிடிச்சீங்கன்னா தயவு செய்து சொல்லிக் கொள்ளுங்க. அப்பதான் பிள்ளையா சொல்லிருந்த எல்லாருக்கும் சொல்லி தெரியப்படுத்தி திருத்திக் கொள்ளலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா போற நேர பற்றாக்குறை காரணம். பின்வரும் உள்ளீட்டு கருவிகளாக அமைப்பவை. இன்புட் டிவைசஸ் என்னென்னு பார்க்க போறோம். தடப்பந்து, அது ஒரு மவுஸ் மாதிரி ஒரு பொருள், அது வரும். வருடி ஸ்கேனர் வரும். திரை வராது. திரை வராது. ஒளிப்பேனா வரும், சுட்டி வரும். விசைப்பலகை வரும், சுற்றி வரும். அச்சுப்பொறி ஒரு அவுட்புட் டிவைஸ். பட்டை குறுமிழி வாசிப்பான், பார்கோட் ரீடர், வருடி ஸ்கேனர், சுட்டி, மவுஸ். ஸோ 3 வருது இன்புட் டிவைஸ். நகரத்தில் இலங்கும் வங்கி கிளைகள், நான் உங்களுக்கு வங்கி கிளைகள் உங்களுக்கு சொல்லித்தேன். அப்படித்தான் கேள்வி வரப்போகுது. கூடுதல் வங்கி கிளைகளுக்கு யூஸ் பண்றது மேன் வளையம். 70க்கு சமமான பதின்ம சமவலுமான துவிதே ஒன்று மடிவா விளங்கிக் கொள்ளுங்க. 70 ஒரு ரெட்டை நம்பர். இப்படி ரெட்டை நம்பர் வார கேள்விகளுக்கு கடைசியில 1 விட வந்தா அந்த விட செல்லுபடி ஆகாது. கடைசியில் 1 வார விட வராது. மிச்ச விடைக்கு மிச்ச விடைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாதிரி இருக்கு. சரி, ஓகே. மிச்ச விடைக்கு நீங்க 1 2 4 8 16 32 64 போட்டு பார்த்து 64 சக 8 72 72 சக சாரி 1 2 4 8 16 32 64 64 இது 32 16 8 64 8 72 சாரி ஓ வெயிட் அ மினிட் எல்லாம் குழப்பது அழிக்கல. ரைட். கடைசியில 1 வார விட வராது உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்ற 2லயும் துவித எண் கேட்டிருக்கு. பதின்ம என்னண்டா டெசிமல் நம்பர். பதின்ம என்னண்டா என்ன? டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர்ஸ் பைனரியா மாத்துறது 70 டிவைட் பண்ணி காண போறோம். பட் ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதுல 1 2 4 8 16 32 64 64 இதுல 4 வரப்போகுது. இதுல 2 4 வரப்போகுது. ரைட். இதை விடப்புல நானே பிள்ளையா தான் போட்டுருக்கேன். இது எந்த பேப்பர் இல்லை. நான் இப்ப இந்த விடையை பார்த்து சரியானு பார்த்துட்டு இருக்கேன். கேள்விப்பட 1 2 4 8 16 32 64 இது 64. இங்க 4 64 4 68 2 80 70 இதான் விட. சோ இந்த 2 நம்பரையும் செக் பண்ணி பார்க்க போறீங்க. ஒரு நம்பர் எழுதுனீங்கண்டா 1 1 1 1 0 0 1 1 எழுதுனீங்கண்டா மேல இலகுவா 1 2 4 8 16 32 64 1 to 18 போட்டு 1 வார எல்லாத்தையும் கூட்டி விட்டீங்கன்னா சரி விட வந்துடும். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒற்றை நம்பரா இருந்தா ரெட்டை நம்பரா இருந்தா கடைசியில் 1 வராது. ரெட்டை நம்பரா இருந்தா கடைசியில் 1 வராது. கடைசியில 1 சாரி ஒற்றை நம்பரா இருந்தா கடைசியில 0 வராது. அந்த விடையில தட்டி விட வேண்டியது. எண்மன் 64 அதுக்கு சமமான play all toys. எண்மனுக்கு சமமான தசமன் கேட்டிருக்காங்க 64. 4 உங்களுக்கு டிவைட் பண்ணா தெரியும். 0 1 0 டிவைட் பண்ணி பாருங்க. 1 1 0 1 1 0 0 1 0 1 1 1 1 0 1 0. ரைட். இதை இப்ப என்ன செய்ய போறீங்கடா இதை என்ன செய்ய போறீங்கடா டெசிமல் நம்பருக்கு மாத்த போறீங்க. எப்படி மாத்துறது? 1 2 4 8 16 32 32 16
48 48 ரெண்டும் 48 ஒன்று 48 ரெண்டும் 50. 50க்கான விட இந்த பேப்பர் சரியானு தெரியல. வெயிட் அ மினிட். எண்ணுக்கு சமமான தசம் என்ன கேட்டிருக்கு? 64. வெயிட் 1100 சாரி ரைட். இல்ல பெரிய மிஸ்டேக் கொண்டு விட்டுருக்கேன். வந்து மாத்தி எழுதும் போது 100 வரும். 6 வந்து மாத்தி எழுதும் போது 110 வரும். 110 எழுதிட்டு 1 2 4 8 16 32 போட்டீங்கன்னா 32 48 4 52. என்னை மாதிரி பாஸ்டா செஞ்சு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளாம தயவு செஞ்சு பொறுமையாக செய்யுங்க. ரைட். நெக்ஸ்ட் சமவெளி பின்னம். சாரி, துவித எண்ணுக்கு சமமான 40க்கு துவித எண்களில் எது சம தசம எண் 40க்கு சமமானது? 40க்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்கு. இல்ல பாருங்க, எல்லாமே 0 வந்திருக்கு. ஸோ இதை நீங்க பிரிச்சு பாக்குறதா நல்லோம். 4 விடையும் செக் பண்ணி பாக்குற டைமுக்கு பிரிச்சு பார்த்துடலாம். 20 0 2 10 0 2 5 0 2 2 1 மிச்சம் 2 1 0 மிச்சம். இதுல இருந்து எழுந்தீங்கண்டா 1 0 சாரி 1 0 1 0 0 0 1 0 1 1 0 0. ரைட். இந்த விட வருது, போட்டு பார்த்துக்கணும். மின்னஞ்சல் முகவரியில் எப்பயுமே தேவையானது சொல்லியிருக்கேன் அட் சிம்பிள். இணையத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு பின்னோட்டில் அத்தியாவசிய மன்று எது தேவை? வரையாக்களுக்கு இணையத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு எது தேவை? இணையத்துக்கு இன்டர்நெட்டுக்கு எது தேவை இல்லை. ஐபி அட்ரஸ், வலையமைப்பு இடைமுக அட்டை, இணைய சேவையாளரின் சேவைகள், இதுல எது அத்தியாவசியம் அன்று? இது ஒரு யோசிக்க வேண்டிய கேள்விதான். ஐபி அட்ரஸ், இணையத்துக்கு நுழைவதற்கு ஐபி அட்ரஸ் தேவையா இல்லையாண்டா? ஐபி அட்ரஸ் இல்லாம நீங்க இணையத்துக்குள்ள வேலை செய்ய. இணைய சேவையாளரின் சேவைகள் தேவைதான். வலை மேலோடி தேவைதான். சாரி, வலை இடைமுக அட்டை தேவைதான். ஆனால் வலை மேலோடி தேவை இல்லை இன்டர்நெட்டுக்கு. நான் சொல்றது இன்டர்நெட்டுக்கு, வெப்சைட்ஸுக்கு கேட்கல. வெப்சைட் வேற, இன்டர்நெட் வேற. இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகுறேன்னா இது மூன்றும் தேவை. இடைமுக அட்டை இல்லாம கனெக்ட் ஆகாது. வைஃபையோ சரி வேற எதுவும் சரி கனெக்ட் ஆகாது. பட் இதுக்கு இந்த விடையும் கொடுக்குற ஆன்சர்ஸ் இருக்கு. பட் இதுவும் பிழை. தர்க்கத்துக்குரிய கேள்வி. எழுத்து மூல கட்டளைகள் எழுத்து மூல கட்டளைகள் மூலம் பயனர் கணினியுடன் தொடர்பு கொள்ளும் இடைமுக வகை எது? இதுல கேட்டுக்க கேள்வி வந்து எழுத்து மூல கட்டளைகள் மூலம் பயனர் கணினியுடன் தொடர்பு கொள்ளும் இடைமுக வகை. எழுத்து மூல கட்டளை நம்மள படிச்சிருக்கேன். ஆப்பரேட்டிங் சிஸ்டம், கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுல கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸுக்கு பேர் கட்டளை கோட்டு இடைமுகம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு தமிழ் பேர் வரைவியல் பயனர் இடைமுகம். இதுல ஒண்ணு யோசிக்காதீங்க, இங்கிலீஷ்ல தருவாங்க GUI. இது வந்து CLI. அது மாதிரி வந்துட்டு விட்டுருங்க. ரைட். இதுல ஆள்களை பேரு குறித்தான நாடு, ஆள்களை பேர் இல்ல,
டாப் லெவல் டொமைன் உயர்கல பெயர் .lk கேட்டிருக்காங்க ஸ்ரீலங்கா. இலத்திரை விருதார் மென்பொருளுக்கு உதாரணம் கூகுள் ஷீட் அல்லாது கூகுள் ஷீட் வரும், எக்ஸல் வரும், லைப்ரரி ஆஃபீஸே கல்க் வரும், பவர் பாயிண்ட் வந்து பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். பனித்தாள் நிழலும் நிறையிலும் ஒன்றையொன்று வெட்டும் பகுதி. இதான் சொல்றது ஒவ்வொரு நிரல் இப்படி இருக்கு. இது இடைவெட்டும் பகுதி, இது ஒன்று இடைவெட்டும் பகுதி, இதுதான் ஒரு இடைவெட்டும் பகுதியா சொல்லலாம். இதை சொல்றது களம். பணி இயக்க முறைமை ஒன்பின் தொழிற்பாடாக அமையாது. பணி இயக்க முறைன்னு சொல்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் சொல்லலாம். கோப்புகள் பராமரித்தல் வரும், நினைவகத்தை முகாமை செய்தல் வரும், பயனர் இடைமுகத்தை வழங்குதல் வரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3 கொடுக்குது. ஸோ எல்லாம் ஒளியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரவுகளை சேமித்தல். உங்களுக்கு தெரியும் டிவிடி சர்வ் பண்றது ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ், லேசர் மூலம் ஒளியியல் மூலமா தான் சர்வ் பண்ணுது டிவிடி. ஃப்ளோப்பி டிஸ்க் வந்து மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ். அதே போல ஹார்ட் டிஸ்க் ஒரு மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ், டேப் ஒரு மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ். மேக்னெட்னா தெரியும், காந்த புலங்கள். திறந்த மூல ஒளிப்பதித்தல் மென்பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க. திறந்த மூலம்னா காசு கட்டி பெற முடியாது. போட்டோ ஒடாசிட்டி காசு கட்ட முடியாது. உங்களுக்கு போட்டோ பக்கெட் தெரியாம இருக்கலாம், மூவி மேஸ்டர் தெரியாம இருக்கலாம், ஏவிஐ எடிட் தெரியாம இருக்கலாம், பட் தெரிஞ்ச ஒரு விட ஒடாசிட்டி இதெல்லாம் வாங்க ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸ் தான். சுகாதாரத்துறையில் தொழில்நுட்பத்தின் வகிபாகமாக கருதக்கூடியது சேனலிங் வரும், இஜி வருது, கட் ஸ்கேனர் வருது. ஸோ மேற்கூறிய யாவும் வழிப்படுத்தப்பட்ட ஊடகமாக அமைவது யார்? வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் தான். வழிப்படுத்தல் தான் வயர்டு மீடியா. வயர்டு மீடியா அதுன்னா எல்லாம் கேள்வி கேட்டிருக்கு. வயர்டு மீடியா இதுல பாருங்க, வானொலியாளர் வயர்லெஸ், செங்கல் கதிர் ரேஸ், நுண்ணலை ரேஸ், ஒளியியல் நார் வந்து வயர். தரவுத்தள புலங்களில் திரட்டல் மொத்தமா சேர்த்து அது என்ன? பல புலங்களின் திரட்டல். ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ், இதுல ஃபீல்ட்ஸை மட்டும் கேட்டுக்கு, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது அட்டவணை, அது வராது. வினால வந்து குவாரி ரிக்வஸ்ட் கேட்கறது, பதிவு வந்து ஒவ்வொரு பதிவுகள் படிவம்னு சொல்லுவோம். நான் சொன்ன ஃபோம் படிவில் உங்களுக்கு கேள்வி கேட்கறது. கேள்வி என்ன இருக்கும்? ஃபீல்ட்ஸ்ல இருக்கிற இண்டெக்ஸ் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, நேம் என்னன்னா இருக்க போகுது. ஸோ படிவம். பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர்ல புதிய ஸ்லைஸுக்கு எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்த Ctrl+M. மேல் வரும் தலைப்பு இல்லை, நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தலைப்பு இல்லை, தகைப்பு. ரிப்பீட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜரி உங்களுக்கு சொல்லி தந்த முதுகு கை வலி ஏற்படுறது, அதான். ஸோ அதுக்கு ஆன்சர் முதுகு வலி ஏற்படுகிறது. ரைட். இந்த துவிய எண் வடிவில் கேட்டிருக்கு 754. பிரிப்போம் 4க்கு 100. பிள்ளைகள் ஏற்படலாம், தயவு செஞ்சு சுட்டி காட்டிக்கொள்ளுங்க. அவசரத்துல செய்யறது 111101002. இதான் ஆன்சர். ரைட். மெய் அட்டவணை கேட்டிருக்கு. உண்மை ANB வந்தா நான் சொல்லியிருக்கேன் பெருக்கணும். 00 பெருக்குனா 0, 00 பெருக்குனா 0, 10 பெருக்குனா 0, 11 பெருக்குனா 1. not ANB இதுக்கு எதிர்மாறா எழுதுறோம். நொட்டுண்டா 1110. AOB கேட்டிருக்கு. ஓர் கேட்டுனா மீனிங் தெரியும் தானே, கூட்டல். 00 கூட்டினா 0, 00 கூட்டினா 0, 10 கூட்டினா 1, 11 கூட்டினா 1. அதுக்கு எதிர்மறையா கேட்டிருக்கு 1100. ரைட். நெக்ஸ்ட், வன்பொருட்கள் மென்பொருட்களை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல மென்பொருள் தந்திருக்கிறதால இது மென்பொருள். A வந்து மென்பொருள், B வந்து வன்பொருள். மாறி சொல்லிட்டேன். ரைட். இது வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மென்பொருள் இருக்கு தானே, இந்த மென்பொருள் இதோட சேர்த்து அடிபட வேண்டியது. அது நெக்ஸ்ட் லைன்ல போயிடும். இது முறை வழியாக்கி வந்து ப்ரொசஸர் தான் சொல்லியிருக்கு. பிரயோக மென்பொருள், முறைமை மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்ல வரப்போகுது. அப்ப இது சாஃப்ட்வேர், பி சாஃப்ட்வேர். வன்பொருளுக்கு A வரப்போகுது. சேமிப்பு சாதனம், உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம், முறை வழியாக்கி. உள்ளீட்டு சாதனம், முறையீட்டு சாதனம், முறை வழியாக்கி. அதுக்கு வேற நீங்க எக்ஸாம்பிளும் சொல்லிக்கொள்ளலாம். ரேம், ரேண்டம் அக்சஸ் மெமரி, அதையும் சொல்லிக்கொள்ளலாம். பட் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. பட் யாருங்க ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் கேட்டு
அப்ப எப்படியுமே இன்புட் டிவைஸும் அவுட்புட் டிவைஸுமா இருக்கும். இன்புட் டிவைஸுக்கு எக்ஸாம்பிள் தெரியும், மவுஸ், கீபோர்ட் எதையும் வளர்த்து கொள்ளலாம். அவுட்புட் டிவைஸுக்கு பிரிண்டர், மானிட்டர் எதையும் எழுதலாம். இதுல எது அழியக்கூடியது அழிய முடியாதுன்னு கேட்டிருக்கு. வடிவா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். கேட்ச் மெமரி அழியக்கூடியது. எழுமாற்று பெரு நிர்வாகம், இது எழுமாற்று பெருவழி நிர்வாகம்னு சொல்றது பரவாயில்ல, அப்படி சொல்லியிருக்காங்க. ரெம்னு தந்திருக்காங்க பெக்கெட்ல. ரெண்டம் ரைட், அது ஒரு அழிதக நினைவகம். வாசிக்க மற்றும் நினைவகம் எப்பயுமே அழியாது. ரெஜிஸ்டர் அழியும். முதலாம் தலைமுறை கலைஞர்கள் ஒப்பிடும்போது 4ஆம் தலைமுறை கலைஞர்கள் இயல்புகள் 2 கேட்டிருக்காங்க. வடிவா கவனிங்க. முதலாம் ஜெனரேஷன் வந்து ஸ்பீட் குறைவு, இப்ப ஸ்பீட் கூட. ஸோ வேகம் கூட எழுதலாம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் லோ, அதால மின் பாவனை குறைவு, அப்படி எழுதினாலே சரி. பட் அது நீங்க 4ஆம் தலைமுறை கொம்மனை கணினிகளானது முதலாம் தலைமுறை கணினிகளை விட மின்னை குறைவாக பாவிக்கப்படக்கூடியது என்று எழுதவும். அதான் இங்க முக்கியம். இல்லை இலத்திரனியல் கழிவு பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கு. இலத்திரனியல் கழிவு என்றால் என்னென்றால் நான் ஒரு வடிவா சொல்லித்தந்தேன். மின்னினால் அல்லது மின் களத்தினால் குறிப்பிடுத்தப்படும் பல்வேறு இலத்திரனியல் உற்பத்தி பொருட்களின் பயன்படும் காலம் முடிவடைந்த பிறகு அவை இலத்திரனியல் கழிவு. பயன்படுத்தாது முடிஞ்ச பிறகு அது இலத்திரனியல் கழிவுகள். இலத்திரனியல் கழிவுகள் பற்றி நாம் நோக்க வேண்டிய அவசியத்தை சுருக்கமாக கேட்டிருக்கு. பல்வேறு பார உலோகங்கள் கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பயன்பாடு காலம் முடிவடைந்ததும் வெளியில் வீசப்படுகின்றமையால் அது மீண்டும் எமது உணவு கால்வாயினில் சேர்க்கப்பட்டு மனிதனுக்கு தீங்கு பயக்கின்றது. கேன்சர் போன்ற புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட வழிவகுக்கின்றது. இதனால் நாம் இலத்திரனியல் கழிவு பற்றி அதிக அக்கறை கொண்டு அதனை குறைப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். அவசியமான குறிப்பு. இது நீங்களா தான் யோசிச்சு எழுத வேண்டிய. சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் கேட்டிருக்கு. என்ன தீமை சொல்லுவீங்க? முதலாவது நோய் ஏற்படல், அமில மழை ஏற்பட காரணமாக இருத்தல், உணவு கால்வாயில் கலந்து எமக்கு புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட காரணமாக அமைந்தல். எப்படி எழுதும்? இலத்திரனியல் கழிவுகளை முகாமை செய்யும் முறை பற்றி சுருக்கமாக விளக்குக. 3R மெத்தட். ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். பயன்பாட்டை குறைத்தல் என்றால் வந்து பழுதா போன பொருட்களை மீண்டும் திருத்தி யூஸ் பண்றது. ரிடியூஸ் மறுபடியும் யூஸ் பண்ணுதல், பயன்படுத்த முடியாத பொருட்களை மீண்டும் வேறொரு தேவைக்கு வேறொரு வகையில் பயன்படுத்த. மீள் சுழற்சி, அதே பொருளை மீள் சுழற்சி சென்டர்ஸுக்கு நிலையங்களுக்கு அனுப்பி அதை மீண்டும் ஒரு பொருளாக வடிவமைத்து பெற்றுக்கொள்ள. இதனால ரசாயன கழிவுகள் முகாமை செய்து அது கழிவுகள் ஏற்படுறதை குறைக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கேள்வியை பாருங்க. உங்களுக்கு கீழே தரப்பட்ட வலையமைப்பு வரி கீழே தரப்பட்டுள்ள வலையமைப்பு வரைபடத்தை கருதுக. ரைட், இன்டர்நெட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வர போறது எப்பயுமே இதுல ஏ வந்து சாதனம் பி, சாரி சாதனம் ஏ வந்து ஸ்ட்ரைட்டா மொடமுக்கு கனெக்ட் ஆகிறதா தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. மொடம் அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பாதுகாப்பாக யூஸ் பண்றது ஃபயர்வால், தீச்சுவர். அதுல இருந்து பல பல கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்றேன்டா, அதுல உங்களுக்கு தேவையானது சுவிட்ச். இதுல ஃபயர்வால் அல்லது ரவுட்டர் வரலாம். பிக்கு ஃபயர்வால் அல்லது ரவுட்டர் வரலாம். கேள்வியை பொறுத்து அது மாறுபடும். சாதனம் ஏஐ பெயர் உங்களுக்கு தெரியும், மொடம். மொடம்னா தமிழ்லையும் அது மொடம் தான் எழுதணும். பி என்ற பாதுகாப்பு சாதனம்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரவுட்டர் வராது, தீச்சுவர் ஃபயர்வால் எழுதலாம், விட சரி. சாதனம் சாதனம் சிஐ பெயர் கேட்டிருக்காங்க. ஸ்விட்ச் அல்லது ஹப் அல்லது ஆலி அல்லது குவியம் எழுதலாம். இது இப்படியான இதுக்கு தேவைப்படுற டொப்போலஜி, நெட்வொர்க் டொப்போலஜின்னு சொல்றது, அது கொஞ்சம் டொப்போலஜிஸ் இருக்கு. ஸ்டார் டொப்போலஜி, ஸ்டார்ண்டா உங்களுக்கு தெரியும், நடுவில் ஒரு கம்ப்யூட்டர் இப்படி சுத்தி இருந்தா ஸ்டார். அதே போல நிறைய வலையமைப்பு இருக்கு. உங்களுக்கு நான் ஷார்ட் நோட்ஸ்ல சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். சில விடயங்கள் மிஸ் ஆகேண்டா, பிகாஸ் அது ஒரு
இதுதான் என்ன சொல்றது, சோர்ஸ் நோட்டா தான் இருக்கு. ரிங் டெபாலஜின்னு சொல்றது ரிங்கா இருக்கும். இதுல ஒரு கம்ப்யூட்டர், இதுல ஒரு கம்ப்யூட்டர், இதுல ஒரு கம்ப்யூட்டர், இதுல ஒரு கம்ப்யூட்டர், மையத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்காது, ஒவ்வொன்றும் மாறி மாறி இணைக்கப்பட்டது. அதே போல பஸ் டோபாலஜின்னு சொல்றது இப்படி வந்து இப்படி 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 இப்படின்ட்டு இடையில கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகி ஒரு லைனுக்கு போறது. ஒரு பெரிய நடுவில் ஒரு பேக் போன் சொல்ற முள்ளந்தண்டு போகும், அதுல இருந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் கனெக்ஷன்ஸ் வைக்கப்படும். மர வடிவம் என்று சொல்றது இப்படி இருக்கும். ஒரு முள்ளந்தண்டுல இங்கால ஒன்று எடுத்து அதுல நெட்வொர்க் கனெக்ஷன், இதுல இங்கால நெட்வொர்க் கனெக்ஷன் இப்படி இருக்கிறது த்ரீ. பட் இதுல காட்டியிருக்கிறேன் படி ரவுட்டர்ல இருந்து மூன்றுக்கும் இது போகுது கனெக்ஷன். ஸோ இதை ஸ்டார் டோபாலஜியால மெயின் பண்ணலாம். பிகாஸ் நடுவில் ரவுட்டர் இருக்க போகுது, 4 கம்ப்யூட்டர் ஸ்டார். தமிழ்ல நீங்க ஸ்டார் வர்றதுக்கு பதிலாக உடு வடிவம்னு போடலாம், பட் ஸ்டார்னு போடுறது சிறந்தது. டொபாலஜி வடிவாக சொல்லுங்க, இதத்தியல், இந்த தமிழ் வேர்ட்ஸ் தான் முக்கியம். ரைட். பின்வரும் கூட்டுகள் ஒவ்வொன்றும் உண்மையா அல்லது பொய்யான்னு எழுதுங்க. வன்வட்டின் தரவு வரிப்பலம் கதியினை விட எழுமாற்று பெறுவ நிறுவனத்தின் தரவு வரிப்பலை சொல்லும் கதி அதிகமா. உங்களுக்கு சொல்லி இருக்கேன், ரெண்டம் எக்ஸஸ் மெமரி வந்து எப்பயுமே ஹார்ட் டிஸ்கோட ஃபாஸ்டா இருக்கும். என்றால் டெம்பரரியா சேவ் பண்ணி வச்சிருக்கிறது அவசரமா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு எடுத்து கொடுக்கிறது. சோ இது சரி. பணி செயல்முறைமை ஒன்று பயனர்களுக்கு மென்பொருள் எத்தனை வழங்குகின்றது. ஓ, கட்டாயம் இன்டர்ஃபேஸ் வழங்குது. சரி. ரம் வந்து இப்ப பார்த்தோம் அழிதக நிறுவனமா இல்ல பிள்ளை, அது அழிய முடியாது. ரம் ரெண்டம் வாசிக்க மட்டும் அழிக்க முடியாது. HTML துறையானது கணினியின் கணித்திறனை கணினியானது HTML துறையானது கணினியுடன் கணினி திரையின் இணங்கான உதவுகின்றது, இணைக்க உதவுகின்றது. HTML போர்ட் யூஸ் பண்றது டிஸ்பிளேக்கு மட்டும். ஒரு அடைவு கோப்புகளையும் மேனே அடைவுகளையும் கொண்டிருக்கலாம். அடைவுன்னு சொல்றது கோப்புரைகள், ஃபோல்டர்ஸ். ஃபோல்டர்ஸ்ல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கலாம், ஃபைல்ஸ் இருக்கலாம். சரி. ரைட். நெக்ஸ்ட், மின்னஞ்சல் இடைமுகம் தந்திருக்கு. இதுல மின்னஞ்சல் தலைப்பை தச்சிட டைட்டில் இருக்கு, சப்ஜெக்ட் இந்த இருக்கு இ தான் சப்ஜெக்ட், இ தான் சப்ஜெக்ட். மின்னஞ்சல் நகலனை நண்பர் ஒருவருக்கு அனுப்புவதற்கான நண்பரின் மின் அஞ்சல் முகவரியை தச்சிட வேண்டிய இடைமுகத்துக்கான முகப்படையாளம் யாருன்னு கேட்டிருக்கு. நண்பர் ஒருவருக்கு அனுப்ப போறாங்க, அதுக்கு எங்க நம்ம டச் அடிச்சிட வேணும், யாருக்கு, டு சென்டர், இந்த அவருக்கு பி. ஒளிப்படம் ஒன்று இணைப்பதற்கு தேர்வு செய்ய வேண்டிய பொத்தான். ஒரு பிக்சர்ஸை கிளிக் பண்ண போறாங்க, அதுல பாருங்க இல்ல காட்டி இருக்கு பிக்சர்ஸுக்குரியது ஜே. பிக்சர் போட்டோ போட்டிருக்கு பாருங்க, பிக்சர் போட்டோ போட்டிருக்கு, பேப்பர்ல விளங்கும் ஜே. மீ இணைப்பு, லிங்க் ஹைப்பர் லிங்க் சேர்க்கிறது, இந்த பாருங்க லிங்க் இப்படி வந்தா லிங்க். இதுவும் ஒரு பின்னா, இது ஒரு பின்னா. இந்த பின் வந்து ஃபைல்ஸ் அட்டாச் பண்ண யூஸ் பண்றது, இது ஹைப்பர் லிங்க்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க்ஸ் யூஸ் பண்றது. அப்ப விட கே. மின்னஞ்சலை அனுப்புவதற்கானது சென்ட், இந்த இருக்கு எஃப். இவ்வளவுதான் நம்ம இதுல பார்க்க வேண்டும். ரைட். பணி செயல் முறைமை என்றால் பணி செயல் முறைமை என்றால் என்னன்னு இல்ல கேட்டு, பணி செயல் முறைமை என்றால் என்னன்னு இல்ல கேட்டு படிப்பா பாருங்க. இது ஒரு சாஃப்ட்வேர், அப்ப இது ஒரு மென்பொருள். பயனர்கள் பயன்பாட்டிற்காக கணினியுடன் தொடர்புகளுக்கான இடைமுகத்தை வழங்கவும், கணினியின் வள பங்கீட்டினை மேற்கொள்ளவும், கணினியின் வன்பொருட்களையும் முகாமைத்துவம் செய்வதற்காகவும் உள்ள மென்பொருட்கள் ஆகும். ஒரு மென்பொருள் பயனர் பயன்பாட்டிற்காக கணினியை தொடர்புறுவதற்காகவும் இடைமுகத்தை வழங்கவும், கணினியின் வள பங்கீட்டை மேற்கொள்ளவும், கணினியின் மென்பொருட்களை முகாமை செய்வதற்காக மென்பொருள். பொதுவாக பணி செயல்முறைக்கு உதாரணம் ஆப்பிள் மேக், விண்டோஸ் 7 10 அல்லது 11, குரோமோ எஸ், லினக்ஸ் இப்படி எழுதிடலாம். பணி செயல்முறையின் செயற்பாடுகள் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். இதை டைப் பண்ணிட்டு நான் நேரம் போகனால வாயால சொல்லிட்டு போறேன். முதலாவது பயனருக்கான இடைமுகத்தை வழங்குதல். இரண்டாவது கணினியின் வன்பொருட்களை முகாமை செய்தல். அடுத்தது முறைமை வழி கணினியில் உள்ள வன்பொருட்களை முகாமை செய்தல். பயனர் இடைமுகத்தை வழங்குதல் உங்களுக்கு சொல்லிட்டேன், 3 சொல்லிட்டேன். இன்னொன்று நீங்க வழியா சொல்லலாம்டா சொல்லிக் கொள்ளலாம்.
புதிய கோப்புகளை தயாரித்தல், கோப்பு முகாமைத்துவத்தை சொல்லிக்கொள்ளும். ஃபைல் மேனேஜ்மெண்ட். அதே போல நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்களை மேனேஜ் பண்றதை சொல்லிக்கொள்ளும். இவ்வாறான சொல்லிக்கொள்ளும். ரைட். இதை சொல்முறை வழிப்படுத்தல் வேர்ட் சாஃப்ட்வேருக்கான இதோடு தந்திருக்காங்க. இது ஒரே வியூல வச்சு உங்களுக்கு காட்டினா தான் விளங்கும். வச்சு ஒரே வியூல இருந்தா தான் விளங்கும். ரைட். இதுல ஏ காட்டி இருக்கிறது வந்து பாருங்க. ஏ காட்டு தலைங்கத்தை வடிவமைத்தல். ஏக்கு இது நான் நினைக்கிறேன் இட்டாலிசைஸ் ஆயிருக்கு, சரிஞ்ச எழுத்தா இருக்கு. இல்ல இட்டாலிசைஸ் பாருங்க. ஐ 2ஆம் நம்பர். சென்டர் ஆயிருக்கு, சென்டர் அலைன்மெண்ட் 5ஆம் நம்பர். அதுல டைப் பண்ணி கொள்றேன். முகப்படையாளம் 2ஆம் நம்பர், இது 5ஆம் நம்பர். அதே போல அண்டர்லைன் பண்ணிருக்கு, அதால 3ஆம் நம்பர். இதுகள் வரும். முகப்படையாளம் பி பிக்சர் இன்சர்ட் பண்றது. இதுல பாருங்க பிக்சர் இன்சர்ட் பண்றது 9. சீனால் பாடப்படும் இதுல செய்யறது. இதுல உங்களுக்கு தெரியும் பாருங்க, புல்லட் லிஸ்ட், நம்பர் லிஸ்ட். இதுல நம்பர் லிஸ்ட் பாருங்க, எல்லாம் நம்பர் ஓடதுல இருக்கு. ஸோ இதுல நம்பர் லிஸ்ட் எனக்கு கண்ணுக்கு விளங்குது இல்லை. பட் எனக்கு வேர்ட் தெரிகின்றதால 16ஆவது நம்பர் நம்பர்ஸ் உள்ளது. 15ஆம் நம்பர் பாருங்க. இதுல பாருங்க புல்லட் லிஸ்ட் போட்டிருக்கு, நம்பர்ஸ் இல்ல. ஸோ இது 15ஆம் நம்பர். அதால 4வதுக்கு டி குறிய விட 15. ஹைப்பர்லிங்க் இன்சர்ட் பண்றது. இதை பாருங்க ஹைப்பர்லிங்க் 10. 12 தலைங்க 16க்கு மாற்றுதல். இந்த இருக்கு ஃபொண்ட் சைஸ் மாத்துறது 40. கலிபிர் ரைட் ஃபொண்ட் சேஞ்ச் பண்றது 30. ரைட். அவ்வளோதான் இதுக்குரிய விடைகள். பார்த்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. முன்வைப்பு மென்பொருள் ஒன்றை எதற்காக பயன்படுத்தலாம் என சுருக்கமாக விளக்கு. இந்த முன்வைப்பு மென்பொருள் நீங்க சொல்றது எதை நினைக்கிறீங்க? பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். இட் மீன்ஸ் பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் எதற்காக பயன்படுத்தல் என்றது சுருக்கமாக விளக்க சொல்லி உங்களுக்கு சொல்லி. ரைட். எல்லாரும் பேப்பர் டிஸ்கஷன் பத்தி தான் கேட்டு கொண்டிருக்கீங்க. ரைட். அதாக போயிட்டு இருக்கு. இப்ப சென்ட் பண்ணிக்கிறோம். ரைட். ஓகே. முன்வைப்பு மென்பொருள் உங்களுக்கு எதற்காக பயன்படும்? முன்வைப்பு மென்பொருள் யூஸ் பண்றது எமது முன்வைப்புகளை அட்ராக்டிவ் ஆக்குறதுக்காகவும் கவர்ச்சி ஆக்குவதற்காகவும் ஆடியன்ஸை கவரக்கூடியது, பார்வையாளரை கவரக்கூடியதாகவும் எமது முன்வைப்பு பயனுடையதாகவும் இருப்பதற்காக இலத்திரனியல் மென்பொருள் யூஸ் பண்ணப்பட்டு அது அழகாக்கப்படுதல். இது எழுதுனீங்களா? சரி. முன்வைப்பு மென்பொருளான MS PowerPointக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அதுக்கு .pptx. முன்வைப்பு மென்பொருள் ஒன்றால் பயன்படுத்தால் கிடைக்கும் நன்மைகள்: அசைவூட்டம் மற்றும் ஒளியுருக்கங்களை வழங்குதல். உங்களுக்கு சொல்லுங்க, அனிமேஷன், ஸ்டைல் டிரான்சிஷன்ஸ் வாங்கலாம். அடுத்தது வாக்கியங்கள் மற்றும் வரிசைகளுக்கான இப்ப சொல்லிட்டேன், அதான் அசைவூட்டங்கள், அதை யூஸ் பண்றாங்க. இன்னொரு நன்மை நேரம் செலவு, நேரம் மிச்சம். பிகாஸ் கையால் எழுதி கஷ்டப்பட்டு இது செய்யறதை விட உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல எழுதுறது ஈஸி. அதே மாதிரி மனித வள குறைவு, பயன்பாட்டு குறைவு. ஒரு பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் உருவாக்க ஒரு ஆளே போதும், ஈஸியான வேலையில முடிச்சுக்கொள்ளணும். அதுக்கு மேலதிகமாக வீடியோ உதாரணங்களை காட்டி தெளிவுபடுத்தல் நார்மல் பிரசன்டேஷன்ல பண்ணலாம். இவ்வாறான நன்மைகளை பொதுவா நீங்க ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சு எழுதி கொண்டாலே. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸல். E2வில் பிரதிவினர் மாணவன் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளியை காண்பதற்கான சூத்திரம். E2 தான் இருக்கு, அதுக்கான சூத்திரம் கேட்டிருக்காங்க. நான் இப்ப இதுல டைப் பண்றேன் பாருங்க. ஈக்குவல் வெயிட் ரைட். எக்ஸல் சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணப்படுற இதில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட். இப்போ E2ல நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஓகே. E2 ஈக்குவல் E2ல பாருங்க, இது நீங்க சம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லுது. என்ன சம் ஃபங்க்ஷன்? ஓப்பன் பிராக்கெட்
B2ல தொடங்கி D2 வரைக்கும் அவர் இருக்கு. ஸோ தொடக்கல் முடிவு B2 is to நான் இஸ்டுன்னு தான் சொல்றது. அது பிள்ளை நான் சொல்லக்கூடாது இஸ்டுண்டு, பட் பரவாயில்ல பழகிட்டு. ரைட், இஸ்டு F2வில் என்னும் மாணவன் சராசரி கணிப்பது. சராசரி சொல்லிட்டேன். அவர சராசரிக்கு ஈக்குவல் equal average equal average B2 is to E2. ரைட். இது B2 கேபிட்டல்ல வரணுமா பார்த்துக்கொள்ளுங்க. இது கேபிட்டல் இல்லாட்டி அது எடுத்துக்கொள்ளும். இருந்தாலும் ஜியில் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளுக்கு தரவரிசைப்படுத்துவதற்கான சூத்திரம் கேட்டிருக்கு. அதுக்கு நீங்க ஒண்ணு பெருசா எழுத தேவையில்ல. ஈக்குவல் திருப்பி சரி பரவாயில்ல. ஈக்குவல் ரேங்க் மொத்த புள்ளிகள் இங்க பாருங்க. மொத்த புள்ளி டோட்டல் இதெல்லாம் இருக்க போது மொத்த புள்ளி. ஸோ E2 தொடக்கம் E6 E2 தொடக்கம் E6ல இவரது ரேங்க் என்னன்னு பார்க்க போறோம். D2. அப்ப ஈக்குவல் ரேங்க் D2. இந்த ரேங்க் பத்தி உங்களை சிலபஸ்ல உள்ளடக்க படையில இருந்தாலும் கேட்டிருக்கு. E2 தொடக்கம் E6க்குள்ள நம்ம பிரதிபண்ட பாயிண்ட்ஸ் தானே இதுல எழுத போறோம். ரேங்க்ல ஜில அப்ப பிரதிபண்ட மார்க்ஸ் என்ன எங்க இருக்கு? டோட்டல் மார்க்ஸ் இதுல இருக்க போகுது. டோட்டல் மார்க்ஸ் அப்ப வரப்போகுது E2. ரைட், அவ்வளவுதான். இதுக்குரிய குறைந்த புள்ளிகள் பெற்றுக்கொண்ட மாணவருக்கான சூத்திரத்தை பொருத்தமான சார்பினை பயன்படுத்தி எழுதுக. சாரி, ரைட். குறைந்த பாடத்தை பெற்றுக்கொண்ட மாணவருக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி எழுத சொல்லியிருக்கு. ரைட். குறைந்த மாணவன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஈக்குவல் மினிமம் வரணும். வெயிட் பண்ணுங்க. கணித பாடம் இங்க பாருங்க. B2 தொடக்கம் B6ல மினிமம் மார்க்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஈக்குவல் மினிமம் B2 தொடக்கம் B6ன்னு நினைக்கிறேன். B2 தொடக்கம் B6. ரைட். அதிகூடிய புள்ளி கணித பாடத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. திருப்பி எழுத போடலாம். அது ஈக்குவல் மினிமம், இது ஈக்குவல் மேக்ஸ். B2 தொடக்கம் B6. ரைட். இப்ப டேட்டா பேஸ் சாஃப்ட்வேருக்கு வந்தாச்சு. இறுதி ஓகே. இப்ப பாருங்க டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். இதுல தரவுத்தள அட்டவணை ஒன்று உருவாக்குவதால் கிடைக்கும் நன்மைகள் என்று கேட்டு இதை பத்தி தான் வடிவா டேட்டா பேஸ் தான் என்னென்று தனியே ஒரு இதே உங்களுக்கு வழங்கப்பட்டது. டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் என்னென்று உங்களுக்கு தனியே ஒரு வீடியோவை வழங்கப்பட்டது. அதுல அனுகூலம் என்ன? செம்மையாக்கல். எனக்கு முதலாவது ஞாபகம் இந்த செம்மையாக்கல், செம்மைப்படுத்தல், செம்மையாக இருத்தல், செம்மைத்தன்மை என்று சொல்றோம். அதிக செம்மை, செல்லுபடித்தன்மை, பாதுகாப்பு, தகவல்களை உறுதித்தன்மையை பேணும். இவ்வாறான வேலைகள் நீங்க எழுதி கொண்டாலே இவ்வாறான விடயங்கள் எழுதி கொண்டாலே சரி.
தகவல் உறுதித்தன்மை பேணல், விடுத்திறன் அதிகரித்தல், செம்மை, செல்லுபடித்தன்மை பாதுகாப்பு. இதுல ஏதாவது ஒன்று எழுதுங்க. முதன்மை சாவி என்றால் என்னன்னு கேட்டு. முதன்மை சாவி என்றால் என்ன? பதிவு ஒன்றை தனித்துவமாக அடையாளம் காண்பதற்கு பயன்படுத்தப்படும் புலம். ஃபீல், ஒரு ஃபீல். இதுல தனித்துவமான அடையாளத்தை பயன்படுத்துறது ஃபீல் தான் முதன்மை சாவி. 3 அட்டவணைக்கு முதன்மை சாவி கேட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ல பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்றது யாருக்கும் மாறுபடாது, யாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஸ்டூடெண்ட் நேம் ஒன்றா வரலாம், கிளாஸ் ஒரே மாதிரி வரலாம், ஐடி ஒரே மாதிரி வரலாம். பட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஐடி மாறாது. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி தான் இதுல முதன்மை சாவி. டீச்சர் டேபிள்ல டீச்சர் ஐடி, ஐடின்னு வந்தாலே முக்கியமா கூட பிரைமரி கீ தான், முதன்மை சாவி தான். டேபிள் கிளாஸ், கிளாஸ் டேபிள்ல பாருங்க முதன்மை சாவி ஒன்றா இருக்கலாது. பிகாஸ் கிளாஸ் ஐடி டீச்சர் ஐடி ரெண்டும் ஒன்றா இருந்தா தான். பிகாஸ் இதுல 9C திருப்பி இதுல வந்தா இதுல ஒரே நம்பர் வரப்போம், இதுல வந்தா ஒரே நம்பர் வரப்போம். ஸோ இது ரெண்டும் வராது. ஸோ கிளாஸ் பிளஸ் டீச்சர் ஐடி சேர்ந்ததான் என்ன சொல்றது, காம்போசிட் கீ, இணைந்த சாவி. இணைந்த சாவி தான் இதுல முதன்மை சாவியாக பயன்படும். ஸ்டூடெண்ட் அட்டவணை அந்நிய சாவி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் டேபிள்ல அந்நிய சாவி இங்க பாருங்க, கிளாஸ் ஐடி, சாரி ஸ்டூடெண்ட் ஐடி. இன்னொரு டேபிள்ல இருந்து இங்க யூஸ் பண்ணப்படுற அட்டவணை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், ஸ்டூடெண்ட் அட்டவணை அந்நிய சாவி, ஸ்டூடெண்ட் ஐடி வந்து வேற இடத்துல பயன்படுத்தப்படல, இதுல அந்நிய சாவி இல்லை. பிகாஸ் இதுல முதன்மை சாவியா இருக்கிறதா இன்னொரு இடத்துல அந்நிய சாவியா யூஸ் பண்ணலாம், இதுல முதன்மை சாவியாக இது இல்லை, அதனால அது வராது. ஆசிரியர் தொலைபேசி இலக்கம் தரவுத்தளத்தில் சேர்க்கப்படுகிறது. இதுக்கு எந்த அட்டவணையில டீச்சர்ஸ் போன் நம்பர் சேர்க்கலாம், டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் சேர்க்கலாம். அப்ப டீச்சர் டேபிள் தான் சேர்க்கப்படும். ஓகே, இதோட எங்களோட ஃபுல் பேப்பர் டிஸ்கஷன் முடியுது. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த பேப்பர் டிஸ்கஷன் உங்களுக்கு முழுமையான யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். இதோட ஜிட் கிளாஸ் முழுமையாக முடிவடையுது. உங்களோட கிளாஸ் பற்றிய டீட்டெயில்ஸையும் கிளாஸ் பற்றிய உங்களுடைய கொமெண்ட்ஸ்களையும் கருத்துக்களையும் எனக்கு தெரிவித்துக் கொள்ளுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது மட்டும் இல்லாம இலவசமா செய்யப்பட்ட இந்த வீடியோக்கள்ல என்னையும் உங்களுடைய பிரேயர்ஸ்ல துவாக்கள்ல இணைத்துக் கொள்ளுங்க என்ற பெட்டர் ஃபியூச்சர்ஸுக்காக. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.